ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜெயமோகன் சார் உங்களோட கோபம் கண்டே அதிர்ச்சி 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 அதிர்ச்சி. ஞானபீட விருதா வைரமுத்துவிற்கா அநீதி அக்கிரம் அமதி என்பதை திட்டி தீர்த்திகள். அவர் வெறும் சினிமா கவிஞர், இலக்கிய மேதை அல்ல, இல்லவே இல்லை என்பதை வெளிப்படையாக பதிவு செய்தீர்கள். பாமரனுக்கு புரியாத அதிமேதாவிகள் மட்டுமே புரிந்து ருசித்து சிலாகித்து எழுதும் எழுத்தாளன் தான் உயர்ந்தவன் என்றால் அது பாமரனை பொறுத்தவரை வெறே குப்பையே 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 குப்பையே. வைரமுத்து வரிகள் கடைக்கொடி மனிதன் வரை போய் சேருகிறது. அதுதான் உண்மையான எழுத்து கவிதை கதை. ஜெயமோகன் போன்ற அதிமேதாவி எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வைரமுத்து போதும், அவருக்கு விருது கிடைத்தது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அன்று அகிலனுக்கு கிடைத்த போது சுந்தர ராமசாமி எதிர்வினை ஆற்றினார், கத்தினார், திட்டினார், கதறினார். இன்று வைரமுத்து அவர்களுக்கு எதிராக ஜெயமோகன் கத்தி கத்தி திட்டுகிறார். விருது கிடைக்க பெற்ற இருவரும் எளியவர்களின் எழுத்தாளர். நீங்களும் நானும் வாசித்து ரசித்து மகிழ்ந்து கேட்டு ருசி கண்டவர்கள். எதிர்த்த சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் இருவரும் பழமைவாதிகள். பாமரன் பழக்கப்படாத எழுத்தாளர். ஆகவே இவர்கள் வைரமுத்துவை எதிர்க்கவில்லை, பாமரனை 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 அவனின் ரசனையை எதிர்க்கிறார் எதிர்க்கிறார் எதிர்க்கிறார். என்ன செய்ய, நாங்களும் பாமரன், நாங்கள் எல்லாம் பாமரன். ஆகவே வைரமுத்து